அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நேரலையில் இருக்கிற உங்களுக்கும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தினுடைய சார்பாக உங்களை வாழ்த்தி, கர்த்தராகிய தேவனுடைய நாளில் கூட அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவன் இன்றைக்கு நமக்கு பிரசங்கி புத்தகத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் நாம் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை பார்க்க போகிறோம். பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் என்று நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடத்தையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடக்கையை காத்துக்கொள். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடக்கையை காத்துக்கொள். Watch your walk when you go to church. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடக்கையை காத்துக்கொள். வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வதே நலம் என்று கர்த்தர் சொல்றார். அப்படி இருக்கிற இடத்துல நாம் முழங்கால் படிட்டு தலையில தாழ்த்துவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்கு நன்றி, குமாரன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, பிரசங்கி பக்தன் எவ்வளவாய் இந்த புத்தகத்தை எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடத்தையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஒவ்வொருவரும் அப்படியே நடை என்றால், தேவாலயத்துக்கு போகிறது என்று சொன்னால் மக்கள் நினைக்கிறது விசுவாசிகள் சர்ச்சைக்கு போகிற நேரம் மட்டும் என்று சொல்லி, தேவாலயத்துக்கு வருகிற நாள் மட்டும் என்று சொல்லி, எந்த நேரத்துக்கு போல வரலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நீ என்றைக்கு ஆண்டவரை நீ தெரிந்து கொண்டாயோ, ஆண்டவர் உன்னை என்றைக்கு தெரிந்து கொண்டாயோ, அவர் உனக்குள்ளே வாசம் செய்கிறார். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் வாழ்கிற ஆலயமாய் இருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்குள்ளே வாழ்கிறார். ஆனபடினால்தான் நான் அவர் வாழ்கிற ஆலயமாய் இருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்குள்ள வாழ்கிற, நான் எங்கே போனாலும் என் நடையை காத்துக் கொள்கிறேன். வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், அல்லது வியாபாரத்துக்கு போனாலும், தொழிலுக்கு போனாலும், படிக்க ஸ்கூல் காலேஜுக்கு போனாலும், வீடுகளாய் இருந்தாலும், எந்த இடத்துல நீ போய் நின்றாலும் அந்த இடத்துல அவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து வாசம் செய்கிறார். எனவே தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடக்கையை காத்துக்கொள். ஒவ்வொருவரோடு கூட நீ பேசும். நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்கிற மக்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான மனுஷிய தீக்கணைகள், எல்லா பொல்லாதாயிரம் வாய்க்கண்டபடிக்கு என் தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன தேவன் அப்படியே உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, watch your walk when you go to church. அப்படி என்றால் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அன்பான தேவ பிள்ளையே, மீண்டும் அந்த வசனத்தை ஒரு வேகமாக வாசிக்கலாம். அடுத்து யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 எடுத்து வைத்துக் கொள்வோம். வேகமாக பிரசங்கி 5:1 வாசிக்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறதை பார்க்கிலும் நீங்கள் செவி கொடுத்து சேர்வதே நலம் என்று கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனவே கண்பான தேவ பிள்ளையே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அப்ப தேவாலயத்துக்கு போகும்போது என்பது நீங்கள் ஆண்டவரை ஏற்று இன்றைக்கு
சபைக்குள்ள இப்ப வந்திருக்கிறீர்கள். இது மாத்திரமல்ல, இப்படி சபைக்குள்ள வந்திருக்கிறாய், தேவ சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறாய், இது மட்டுமல்ல. எனவே இன்னைக்கு சபைக்கு வருவதற்கு மாத்திரம் கர்த்தர் சொல்லவில்லை, இதை மட்டும் ஆண்டவர் நீ தேவாலயம் என்று சொல்லவில்லை. நீ வாழ்கிற வீடு, நீ செய்கிற வேலை செய்கிற ஸ்தலம், நீ போய் படிக்கிற ஸ்கூல், காலேஜஸ், எந்த இடமா இருந்தால், ஒருவேளை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நீ போய் கொண்டிருக்கலாம், ஒரு ரயில் நிலையத்தில் போய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். நீ எந்த இடத்துல நிற்கிறாயோ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறார். என் கண்பானவர்களே, அன்பு சகோதரர் தர்மன் குடும்பம் செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க. தர்மன் லலிதா குடும்பம். எனவே அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளை, மருமக, மகள், பேர பிள்ளைகளோடு குடும்பமா வந்திருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்கிற செங்கல்பட்டுல மட்டும்தான் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பார் அல்ல. நீங்க வேலை செய்யற இடத்துல அங்க மட்டும்தான் இருப்பார் அல்ல. நீங்க வேலை செய்யறமா இருந்தாலும், நீங்க பிறந்த கிராமம் இருந்தாலும், உங்களுடைய மண்ணு, உங்களுக்கு இருக்கிற ஒரு புடி மண்ணு சொல்லுவாங்க முன்னோர்கள், ஒரு புடி மண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல நீ போய் நின்னால் அந்த இடத்துல இயேசு வருகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறார். எனவே உனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வளவு எப்போது நான் அவரை விடவே மாட்டேன். யார் வேணாலும் என்ன கைவிடலாம், ஆனா எங்க இயேசு கைவிடவே மாட்டார். எங்க அப்பா இயேசப்பா கைவிடவே மாட்டார். யார் வேணாலும் என்ன புறக்கணிக்கலாம், யார் வேணாலும் தள்ளலாம், யார் வேணாலும் உதாசீனமா பேசலாம், யார் வேணாலும் அவங்க சூனியத்தை போய் வைக்கலாம், அவர்கள் யார் வேணாலும் மந்திரமா மாய்மலத்தை நோக்கி போகலாம், யார் வேணாலும் உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, நீதான் என் ஆலயம், நீதான் என் ஆலயம், நீதான் என் ஆலயம். உன் ஆலயமாகிய உன் சரீரம், என் ஆலயமாகிய உன்னுடைய இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தா அந்த இருதயத்தில் நான் வாசம் செய்கிறேன், அந்த இருதயத்தில் நான் வாசம் செய்கிறேன். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வேகமா ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:5 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்க கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ கிட்ட சேராது, வராது. ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு மோசேயை பார்த்து ஆண்டவர்? கவனிங்க, ஏன் ஆண்டவர் மோசேயை பார்த்து இந்த பக்கம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க, அந்த பக்கம் தடுத்துங்க? யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? யாரை பார்த்து சொன்னார்? அதை க்ளோஸ் பண்ணக்கூடாதுப்பா, ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க. கவனிங்க, யாரை பார்த்து சொன்னார்? கவனிங்க கேமராமேன், யாரை பார்த்து சொன்னார்? யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? மோசேயை பார்த்து. மோசே பார்த்து என்ன சொன்னார்? மோசே நீங்க கிட்ட சேராத, வராத, கிட்ட வராத. ஏன் ஏன் சொன்னாரு? நீ நிக்கிற இந்த இடம் பரிசுத்த பூமி ஆனபடியால் உன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சையை நீ கழட்டி போடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பானவர்களே, நம்ம காலில் இருக்கிற செருப்பு கழட்டி போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார், நம்ம பார்க்கிறோம். அதுவல்ல அதுக்கு அர்த்தம். ஹலோ, அதுவல்ல அதுக்கு அர்த்தம். இன்னைக்கு சபைக்கு வரீங்க, எப்போ வேணாலும் சர்ச்சுக்குள்ள வரீங்க. 7 மணி ஆராதனைக்கு காலையில 8:10 வராங்க. 2வது ஆராதனைக்கு வாங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க. அவங்க நினைக்கிறதுல என்ன? எப்போ வேணாலும் சர்ச்சுக்கு போலாம், எப்போ வேணாலும் வரலாம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிக்கிற இந்த இடம் பரிசுத்தமானது. இந்த இடம் பரிசுத்தமான இடம். நீ நிக்கிற இந்த இடம் பரிசுத்தமானது. இந்த இடம் பரிசுத்தமானது. இந்த இடம், இந்த பூமி பரிசுத்த பூமி. இந்த பூமியில நீ நிக்கணும். இங்க நிக்கணும்னு சொன்னா உன் பாதரட்சை ஆகிய என்ன தெரியுமா? நீ இங்க ஆண்டவருக்குள்ள வாழணும். இந்த பூமியில நீ நின்று வாழணும். இந்த பூமியில நீ பூத்து குலுங்கணும், காய்த்து கழிதரணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ பேசணும். அற்புத அடையாளங்கள் நீ கை நீட்டு நடக்கணும். அதிசயங்கள் நடக்கணும். பேய்கள் ஓடணும், பிசாசுகள் நடுங்கணும், கட்டுகள் அறுக்கப்படணும், அற்புத அடையாளங்கள் நடக்கணும். இப்படி நடக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? உன் பாதரட்சை என்ன அர்த்தம்? மோசே பார்த்து ஆண்டவர் கேட்டார், மோசே நீ கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட சேர்ந்து வராத, அங்கே நில். காரணம், உன் பாதரட்சை கழட்டி போடணும்னா காலில் இருக்கிற செருப்பு கழட்டி போடணும்
உனக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ, கீழ்ப்படியாம இருக்கிறதோ, உனக்குள்ள என்னென்ன தப்பிதங்கள் இருக்கிறதோ, என் மேல் நம்பிக்கை இல்லாத தனம் உனக்கு இருக்கிறதோ, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரோ ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்ற எண்ணம் இருக்குதோ, அவர் அழைத்தால் அந்த அழைப்புல கரெக்டா இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, கர்த்தரனை நடத்துவாரோ நடத்த மாட்டாரோ. அநேக ஜனங்கள் சர்ச்சுக்கு நம்ம போயிருக்கிறோம், 6 மாசம் போலாம் சர்ச்சுக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரக படத்தை எடுக்கணும். 6 மாசம் 1 வருஷம் சர்ச்சுக்கு போலாம், அப்பதான் நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரகம் தாம்பல் தட்டு அது இது எல்லாத்தையும் எடுத்து விற்கணும், இல்ல சர்ச்சில் கொடுத்துடணும், காணிக்கை செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் இப்ப எதுவும் மூக்குல கட்டக்கூடாது, காதல் கட்டக்கூடாது, எதையும் கட்டக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. உள்ளத்துல ஒரு மூட்டை அழுக்கு, காலில் ஒரு மூட்டை அழுக்கு, சிந்தையில ஒரு மூட்டை அழுக்கு. இந்த அழுக்கை, இந்த பாவப்பட்ட அழுக்கை, விபச்சார அழுக்கை, வேசித்தன அழுக்கை, பணம் மூட்டை அழுக்கை, பணம் 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 என்ற அந்த அலைச்சல் அழுக்கை இந்த பூமி கீழே வானத்தை ஆண்டவர் சொல்ல, மேலே நான் இருக்கிறேன், பூமியில விசுவாசிகள் இருக்கிறார்கள், இதுக்கிடையில மோசே தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மூலமாக பேசப்படுகிற வார்த்தையை கேளுங்கள், அந்த வார்த்தை கேட்டு அதன்படி நடுவுங்கள். ஆனபடினால தான் நீங்கள் இந்த பூமியில நீங்கள் வரும்போதும் தாயின் வயிற்றில் வரும்போது நிர்வாணியா வந்தீர்கள், அப்படியே அந்தபடி நிர்வாணியாக திரும்புவீர்கள். இந்த பூமியில நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா பிரயாச, வீடு, பணம், சொத்து, தங்கம், நகை, அது இது, உலக பரமான வேசித்தனம், உலக இச்சை, ஆனந்த, மகிழ்ச்சி எல்லாம் இந்த பூமியோட போட்டுட்டு நீ வெறுங்கையோட தான் என்னோடு கூட பரதேசிக்கு வருவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே படுகிற பிரயாசம் நம்ம உயிர் நெஞ்சு விட்டு போயிடுச்சுன்னா, இந்த சரீரத்தோடு போயிட்டா, நம்ம எப்படி தாய் வயிற்றுல வெறுமையா வந்தோமோ அதே போலதான் திரும்ப நம்ம போவோம். நம்ம கை வெறுங்கையா தான் போவோம். அந்த பூமியில இருக்கிற நாட்களில, வாழ்கிற நாட்களில நமக்குள் இருக்கிற அழுக்கு, அதைத்தான் கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அழுக்கு, சொல்ல முடியாத அழுக்கு மூட்டைகள், அதைத்தான் பார்க்கிற மோசே கிட்ட, மோசே என்ன நீ கிட்டி சேராத. கிட்டி சேராத என்ன அர்த்தம்? என் கிட்ட வராத, இது பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை கழட்டி போ, அப்பொழுது இந்த இடத்தை நான் பரிசுத்தமாக்குவேன். அல்லேலூயா. நீ பரிசுத்தப்பட வேண்டுமா? உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணுமா? உன் குடும்பம் பரிசுத்தமா வாழணுமா? உன் குடும்பம் இந்த பூமியில் நல்லபடியா வாழணுமா? எந்த நோய் நொடி இல்லாம வாழணுமா? எந்த சூரிய மந்திரம் இல்லாத வாழணுமா? இது அத்தனைக்கும் என்ன தெரியுமா? மனம் போன போக்கில் ஆண்டவரை நம்ப கூடாது. மனம் போன போக்கில் நீங்க கொஞ்ச நாள் விசுவாசம் இருப்பீங்க, கொஞ்ச நாள் விசுவாசம் குறைவாயிடுவீங்க, கொஞ்ச நாள் ஆண்டவர் ஊழியம் செய்வீங்க, கொஞ்ச நாள் விட்டுருவீங்க, கொஞ்ச நாள் வந்து ஊழியக்காரி அன்பா இருப்பீங்க, கொஞ்ச நாள் துரோகமா பேசுவீங்க, கொஞ்ச நாள் தூரம் இருப்பீங்க. இதுவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நீ நல்லா வாழணும்னா, நீ சுகமா வாழணும்னா என்ன செய்யணும்? யாத்திரா 3:5 என்ன சொன்னார்? வாசி. ஆண்கள் பகுதியில படிக்க தெரியாதவங்க ஒவ்வொரு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாசிங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, நீ கிட்ட சேர்ந்து வராதே மோசே, நெல் கிட்டி சேராதாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போட்டா என்ன அர்த்தம்? உன் உள்ளத்துல, உன் சிந்தையில, உன் எண்ணத்துல, உன் குணத்துல, உன் கைகளினால, கால்களினால, கண்களால, உன்னுடைய வாயின் வார்த்தைகளால நீ பிணைத்து பிணைத்து யோசித்து யோசித்து செய்கிற தப்பிதங்கள் தப்பிதங்கள் தப்பிதங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள், தேவன் நேசிக்காத காரியங்கள், இப்படிப்பட்ட அழுக்கு மூட்டைகளை என்ன செய்ய வேண்டுமா? என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? கழட்டி போடு. அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? கழட்டி போடு. கழட்டி போட்டுட்டு கழட்டி போடு. நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ சபையில மட்டும் இல்ல, நீ சர்ச்சில் மட்டும் இல்ல, நீ எங்க போனாலும் ஐசக்கு நீ மரம் அறுக்க போற பற்றைக்கு அந்த மரம் அறுக்கிற இடத்துல கூட நீ அங்க இருக்கிறதுனால உனக்குள்ள இயேசு இருக்கிற அந்த இடம் பரிசுத்த பூமியா மாறுது. அல்லேலூயா. அவன் வலுக்குப்பான், அவன் தான் அதை செய்வான், இதை செய்வான். எப்ப முருகன் இதை எடுத்தாங்கம்மா, நான் தொட மாட்டேன். செல்வி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த தாம்பத்தட்டு புத்துவர்கள் எடுத்து கழுவு, நான் தொட மாட்டேன். வேலண்டி எது வேணாலும் நம்ம செய்ய, அவனுடைய பிள்ளை இல்ல, பிசாசு பிள்ளை இல்ல, நாம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கூட அப்படித்தான்.
நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன வெங்கடாச்சலபதி பக்தனா இருந்தபடினால என்னுடைய கம்பெனில ஆபீஸ்ல பாண்டிச்சேரியில எல்லாத்தையும் மாறி போட்டு நான் தான் கழுவேன், சுத்தமா கழுவேன். சுத்தமா கழுவிட்டு திருச்சி நம்ம கூட்டுறதுக்கு போவேன். போயிட்டு நான் தான் போய் பழம், பூவு, தேங்காய், கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். நல்ல பெரிய தேங்காயை பார்த்து வாங்கி வருவேன். வந்து படைக்கிற பூஜை 5:30 மணிக்கு பூஜை போடுவேன். 5:30 மணிக்கு பூஜை போட்டு எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு பூஜை போடுவேன். அப்படிப்பட்ட நான் இருந்தேன். என்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனோ ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்குள்ள நோயிட்டோம், அன்னைக்கு அதை விட்டேன், படிப்படியா விட்டேன். என்னைக்கு ஞானசனம் எடுத்துனோம் அன்றைக்கு பூரணமா விட்டேன். என்னுடைய மேனேஜர் வந்து கேட்டாரு. அந்த மேனேஜர் மூலமா பிஓ பர்சனல் ஆபீஸுக்கு போச்சு. பர்சனல் ஆபீஸுக்கு போய் அப்புறம் எம்டிக்கு போச்சு. எம்டி வந்து எப்போதும் என் மேல தோல் மேல கை போடுவார். வந்து மேல கை போடுவார். ராஜன் அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார். அப்புறம் என்ன இப்பெல்லாம் நீங்க பூஜை எல்லாம் பண்ண மாட்டீங்களா? அப்படி பல்லாயிரக்கணக்கான ஸ்டாஃப் வந்து அவர் ஓனரா இருக்கிறார். இந்தியா முழுவதும் கம்பெனிஸ், சர்வீஸ் சென்டர்ஸ். அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்டாப் நம்பர் 1 அந்த கம்பெனி நான் தான் நம்பர் 1, ஸ்டாப் 0001. அப்ப 1வது நம்பரா இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் ஸ்டாஃப். அப்போ அவ்வளோ ஸ்டாஃப் நான் ஒரு ஆள் செஞ்ச அந்த பணி நிமித்தம் அவ்வளோ பேர் உருவாக்கிட்டேன். அவ்வளோ பெரிய கம்பெனி ஸ்டாஃபர்ஸ் உருவாயிடுச்சு. பெரிய பெரிய வண்டிகள்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் ஸ்டாஃபர்ஸ், கேண்டீன் எல்லாம் உருவாக்கியாச்சு. எல்லாம் இவன் ஒரு உழைப்பு. எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்சார்ஜ் மட்டும் பார்க்க மாட்டேன், அசம்பிளி பார்ப்பேன், அப்புறம் வைண்டிங்க பார்ப்பேன், அசம்பிளிகளை பார்ப்பேன், எல்லா வைண்டிங்க பார்ப்பேன், கியூசி பார்ப்பேன், எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பேன், டெலிவரி அவுட்புட் கொடுக்கிற வரைக்கும் நின்று பார்ப்பேன். அப்படி அவ்வளோ பணிகளை செய்து அந்த கம்பெனி அப்படி உருவாக்குறேன். வந்து எவ்வளவு கை போட்டாரு. அவருக்கு என்ன, ஏன்னா ஸ்டாப் நம்பர் 1 ஆச்சு. இவரே இப்போ மதம் மாறிட்டாரு, இயேசு ஏத்துக்கினாரு, எல்லாம் சொல்லிட்டாங்க. எம்டி அவர் என்ன பார்க்க பாண்டிச்சேரி பண்ணிட்டாரு, பிஸியான நம்பர். அப்ப என்ன வந்து பார்க்கும்போது கேட்டாரு, என்ன ராஜன் சொல்லுவாரு. என்ன ராஜன் சார், நீங்க வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள போயிட்டீங்களாம, மதம் மாட்டீங்களாமா? ஆமா சார். ஏன் என்ன திடீர்னு அப்படின்னாரு. இல்ல சார், ஏசாவை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கினேன். நான் வணங்கின தெய்வங்கள்லாம் என்னை கைவிட்டுச்சு. என் குடும்பத்துல இதெல்லாம் நடந்தது, இப்படி எல்லாம் நடந்தது. என் வீட்டுல 3 மாசத்துக்கு ஒரு சாவு விடும், 6 மாசத்துக்கு ஒருத்தர் செத்து போவாங்க. எல்லாம் சூனிய வச்சு எனக்கு தொப்பல் கொடி உறவு சாவ வச்சாங்க. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை பார்த்து சார் நான் பாண்டிச்சேரிக்கு வந்தது. எங்க அப்பா அம்மா அங்க இருந்தா சூனிய வச்சு சாவச்சு வந்த பாண்டிச்சேரிக்கு அனுப்பி விட்டாங்க. சோ பாண்டிச்சேரிக்கு வந்ததுல நான் அன்னைக்கு ஆண்டவருக்குள்ள போனதில் நான் சந்தோஷமா பாக்குறேன் சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு பயம் தான், ஐயோ ஒரு கிறிஸ்டின் ஆயிட்டாரு, இவரால் தானே இந்த கம்பெனி ஃபேக்டரி இவ்வளவு பெருசாச்சு, இவரு எப்படி மாறிட்டாரு, இப்ப இவரு பூஜை பண்ணலன்னா அவ்வளவுதான் நம்ம கம்பெனி போச்சு அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது நான் வந்த பிற்பாடு ஒரு 4-5 வருஷத்துல அந்த கம்பெனி பாண்டிச்சேரி ஆல் பிரான்ச்சஸ் ஆல் இந்தியா முழுவதும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் கூட வேலை செஞ்ச ஸ்டாஃப்ஸ்க்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, அந்த கம்பெனியை ராம்கோவுக்கு வித்தாரு. ராம்கோவுக்கு வித்து ராம்கோவும் அந்த கம்பெனியை வித்துட்டு போயிட்டாங்க. சோ நான் வந்த பிற்பாடு அந்த ஓனருக்கு, அந்த கம்பெனிக்கு டோட்டல் எல்லாருக்கும் சரி டெமாலிஷ். என் கண்மானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நான் எப்பேற்பட்ட பொசிஷன்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவர் சொல்லுவதை மட்டும் செவி கொடுத்து அவர் பின்னாடி நடக்க வேண்டும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை நான் தேவாலயத்தை இன்னைக்கு சர்ச்சுக்கு வர, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு வர, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, நீ இன்னைக்கு ஞானசாரம் எடுத்தாயோ அது முதற்பட்டு உன் நடையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம மனமோட போக்கல, குணமோட போக்கல, நம்ம இஷ்டமோட போக்கல ஆண்டவரை நம்ம எங்க வேணாலும் நடந்துட்டு, எங்க வேணாலும் ஓடிட்டு, எங்க வேணாலும் போய். இப்ப பாருங்க, நேற்று நல்லா ஜெபம் பண்ண, தொடர்ந்து ஜெபம் பண்ண, ஆடி மாசம் டோட்டலா ஜெபம். ஆண்டவரை ஒரு ராத்திரி மழை பெய்யணும் ஜெபம். ஏன்னா சனிக்கிழமை ஆடல் பாடல் கச்சேரி எல்லாம், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆடல் பாடல் கச்சேரி. நேற்றுக்கு பிள்ளைங்கெல்லாம் வந்தாங்க, அப்படி இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு 4-5 வயசு இருக்கான். அந்த விக்கிரக கோயில்ல பாட்டு போகுது, என்னது கச்சேரி பாட்டு போய்க்குது, அந்த சத்தங்க கேக்குது. அவனுக்கு போயிட்டு அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு அவன் ஏதோ அங்க ஒரு கோடு எல்லாம் போட்டுட்டு அது அப்படி பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே ஆடுறான். அவன் கால் கையில மாத்து. அப்ப பாருங்க, அங்க எங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட அது நடக்குது. 2 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட நடக்கிற சம்பவம் இந்த பிள்ளைக்கு அந்த பாட்டு இழுக்குதுங்கிறது. அப்ப அந்த பிள்ளை என்ன பண்றான், அப்படியே என்னது என்ன பண்றேன்னு பாரு, கப்பு சிப்புடு அப்படி அந்த இது உடனே உட்காண்டான். நான் பார்த்துட்டேன், சின்ன பிள்ளை தான். அப்ப பாருங்க, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை சிந்தனையை பொல்லாத பிசாசு இழுக்கிறான். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அங்க சினிமா பாட்டுன்னு தெரியும். ஆனா அந்த பாட்டு, அவன் குத்து பாட்டு போறதுனால எப்படி ஆட்டம் வந்துடுது பிள்ளைகளுக்கு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தப்புன்னு தெரியல.
ஆனா பெரியவர்களாகி நாம் தெரிஞ்சு தப்பு பண்ணுகிறோம். தெரிஞ்சு தப்பு. ராத்திரி 10 மணிலிருந்து ஊத்துது மழை. அப்படி வானங்க பொத்தலான மாதிரி ஊத்தி இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டாப்பா, சோத்திரம். அவனுங்களை காக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா என் சபை மக்களை காத்தீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. ஏன்னா இப்படி எல்லாம் தூக்க வர மாட்டேங்களுக்கு. உண்மையான ஊழியக்காரங்க ஜனங்களை குறிச்சு அக்கறை இருக்கும், மந்தைகளை குறிச்சுதான் மெய்ப்படுக்க அக்கறை இருக்கும். மெய்ப்படுக்க அக்கறை இருக்கும். என் மந்தை இப்ப எங்க இருக்கும்? ஊர்ல மஞ்சா தண்ணி ஊத்துனா இவங்களுக்கு உடனே ஆட்டம் வந்துடும். நம்மளும் கொஞ்சம் மஞ்சா தண்ணி ஊத்தி பார்க்கலாம். மரமாமங்க பாரு, போய் ஊத்திட்டு வாடி மாமா, மரமாமங்க இப்படிலாம். சோ இப்படிப்பட்டவன் அதான் கத்த சொல்லுகிறார், உன் அழுக்கு மூட்டையாக மோசே நீ அங்கே நில்லு. என்ன பண்ணு? நீ அங்கே நில்லு. ராவெல்லாம் கச்சேரி பார்த்துட்டு, ராவெல்லாம் ஆடல பாடலாம், அரைக்கார துணியை போட்டு ஆடுறான், அதெல்லாம் பார்த்துட்டு நீ உள்ள வர நில்லு. உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். இது பரிசுத்த பூமி. நீ இது சர்ச், இது தேவாலயம். உன் இருதயம், உன் உள்ளம், உச்சதல் உள்ளங்கால் வரலையும் நீ ஆண்டவர் வாழ்கிற தேவாலயம். அல்லேலூயா. அவர் வாழ்கிற அந்த தேவாலயமாகி உன் இருதயத்துல பொய் இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, கலகம் இருக்கக்கூடாது, போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, உலக பிரமாணம் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை கெடுக்கக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட சபை, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து, உனக்கு கொடுக்கப்பட்ட கணம், அது எல்லா காரியத்திலும் மிக கவனமா நீங்க இருக்க வேண்டும். அதைத்தான் கத்த சொல்ல, மோசே இது யார், என்ன பூமி இது? இது பரிசுத்தமான பூமி. என்ன பூமியா இது? எப்படிப்பட்ட பூமியா சொல்லுங்க? எப்படிப்பட்ட பூமி இது? பரிசுத்தமான பூமி. இது நிக்கிற இடம் பரிசுத்தமானது. காரணம், உனக்குள்ள நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யாரு ஒவ்வொருத்தரும் நீங்க போறீங்க, கடற்கரையில போய் ஒருத்தர் கடல்ல போய் வலை போட போறாரு, ஒருத்தர் கடல்ல வந்து பிடிச்சிட்டு வர மீனை போய் வாங்க போறாரு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு மீன் வருது, மீன் எடுத்து விற்க வராங்க. அங்க போய் நீங்க போய் வாங்க போறீங்க. நீ எங்க இடத்துல அதே மாதிரி நீ இளநீர் இருக்க போலாம், தேங்காய் இருக்க போலாம், அல்லது நீ பிசினஸ் போலாம், தொழிலுக்கு போலாம், அல்லது வேலைக்கு போலாம், படிக்கிற இடத்துக்கு போலாம். நீ எங்க வேணாலும் நீ நல்ல இடங்களுக்கு செல்லலாம். ஆனா அந்த இடத்துல நீ போனா அந்த இயேசு வருகிறார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது? சொல்லுங்க, இயேசு யார் இருக்கிறது? நான் 28 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், 28 வருஷமா சபைக்கு வரேன் விசுவாசி, 25 வருஷமா விசுவாசி, 20 15 10 5 7 ஒரு 5 வாரம், ஒரு மாசம் போன வாரம் வர விசுவாசி. நாளுக்கு நாள் நம்ம கேட்கிறோம், நாளுக்கு நாள் நமக்குள் இருக்கிற நம்ம எப்படிப்பட்ட ஆளு, நமக்குள்ள யாரு இருக்குது, யாரு ஆளுகை செய்து கொஞ்சமாவது யோசித்து பார்க்கிறோமா, சிந்திக்கிறோமா? நம்ம குணம் என்ன மாறி இருக்கிறதா? அப்ப எப்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்? அதான் சொன்னார், மோசே நீ அப்படியே நில்லு, கிட்ட வராத. காரணம், உன் பாதரட்சை கட்டி, பாதரட்சை செருப்புன்னு அர்த்தம் இல்ல, உனக்குள் இருக்கிற எல்லா கெட்ட குணாதிசயம். இன்னைக்கு மூப்பர் சபையில் இருக்கிறீங்க, மூப்பரா இருக்கிறீங்க, தலைவர்களா இருக்கிறீங்க. மூப்பர்களாகிய நீங்க வாரத்துல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட்டா சர்ச்சுக்கு வந்துட்டு முதல் வாரத்துல வந்து ஒரே ஒரு ஆராதனை திரும்ப தட்டு தூக்கி கட்டி மூப்பரா? சொல்லுங்க, அதான் மூப்பருடைய தகுதியா? தலைவர்களா இருக்கிறீங்க, பராமரிப்பு கூட நடத்துறீங்க, தலைவர்களா இருக்கிறீங்க, உபத்தலைவர்களா இருக்கிறீங்க. நீங்க அந்த பராமரிப்பு கூட நடத்திட்டு வந்துட்டா அதான் தலைவர்களுடைய அங்கீகாரமா, கனமா? அதான் ஒழுக்கமா? இல்லையே. உபத்தலைவர், நீங்க உபத்தலைவர் என்ன பண்றீங்க? அது அதுதானா? லேவியர்கள் வந்து அங்க நின்ற போதுமா? ஒரு சினிமாவோட பாட்டு பாடுறவங்க அநேக போய் அந்த பாட்டை கத்துக்கு என்ன செய்யணும்? போயிட்டு சூப்பர் சிங்கருக்கு போறான், அதுல தேர்ந்தெடுத்து அங்கிருந்து என்ன செய்யணும்? அதுக்கப்புறமா போய் சினிமாவில் பாட்டு போடுறான், நாடகத்துல பாட்டு போடுறான். ஆக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், லேவியர்களாக இருக்கிறவர்கள் சனிக்கிழமை வந்து என்ன பாட்டு ஆராதிக்க போறோம் அப்படின்னு அந்த கொயர் லீடர்கள் வந்து என்ன செய்யணும்? வந்து கேட்டு பாடி, நல்லா பாடி, நல்லா கத்துக்கொண்டு, ராகத்தை போட்டு கற்றுக்கொண்டு காத்திருந்து மறுநாள் என்ன செய்யணும்? ஓய்வு நாள்ல வந்து கர்த்தரை நின்று கொயர்ல நின்று ஆராதிக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? ஆனா கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் மோசே நீ அங்க நில்லு. மோசே எப்படிப்பட்டவன்? மோசே என்ன தப்பு பண்ணார்? அவர்கிட்ட என்ன பாவக்கரை இருக்குது? ஏன் மோசே அப்படி நில்லு? உன் பாதரட்சை கழட்டி போடு. இது பரிசுத்தமான இடம், இந்த இடம் பரிசுத்தமான பூமின்னு சொன்னாரு. அப்ப மோசேக்கு அப்படி நான் உனக்கு என்ன? ராத்திரிலாம் டிவி, ராத்திரிலாம் செல்போன், ராத்திரிலாம் சாட்டிங், ராத்திரிலாம் கள்ள போன் தொடர்புகள், பலவர்ம இச்சனமான பேசி, டிவி, கூத்து குமாரம். ஆனா காலையில வந்து கொயர் நிற்கிறது, காலையில வந்து சர்ச்சை வர்றது, காலையில சர்ச்சை ஓடுறது, கொஞ்சமாவது நாவடக்கம், கொஞ்சமாவது சிந்தை அடக்கம்,
நீ யார் என்பதை நீ உணர வேண்டும். உன்னுடைய கணம் என்ன, நீ யாருடைய பிள்ளை, நீ யார், நீ கர்த்தருடைய பிள்ளையா இல்ல பிசாசின் பிள்ளை என்பதை நீ உணர வேண்டும். உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். சர்ச்சுக்கு நல்ல துணி போட்டு போதாது, சர்ச்சுக்கு நல்ல உடப்பட்டு போதாது, சர்ச்சுக்கு ஆடையை பார்க்க ஆண்டவர் உன் உள்ளத்தின் அழகை பார்க்கிறார். அல்லேலூயா. உன் உள்ளத்தின் அலங்காரத்தை பார்க்கிறார். உன் உள்ளத்தின் அலங்காரம் மகிமையா இருக்கிறதா, அப்பதான் ஆண்டவர் உன் இதயத்தில் வாசம் செய்வார். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் வாசம் செய்வார். ஆகவே இந்த மற்ற உலக பிரமாணம் எதுவும் உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உன் இருதயத்தில் வந்து வாசம் செய்ய மாட்டார். ஆகவே மோசே பார்த்து சொன்னார், நீ நிக்கிற இந்த இடம் பரிசுத்தமான பூமி என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எனவே தான் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆக சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரீங்க? சர்ச்சுக்கு வரும்போது 9 மணி ஆராதனைக்கு சரியா வரீங்களா? சொல்லுங்க, வரீங்களா? 9 மணி 9:30 போலப்பா, 9:45 போலப்பா. இதுக்கு என்ன பரிசுத்த நடையா? சொல்லுங்க, இது பரிசுத்த நடையா இல்லையா? 9 மணிக்கு மேல வரீங்க, 9 மணி ஆராதனைக்கு. இது பரிசுத்த நடையா? தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ பரிசுத்தமா உன் நடையை காத்துக்கிறியா இல்ல பரிசுத்த குலைச்சல் ஆக்குறியா? சொல்லுங்க பிரதர். தம்பி, நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 9:30. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்னாரு. கவனி, இப்ப 9 மணி ஆராதனைக்கு 9:30 வந்த, இது பரிசுத்த நடையா? தெரியுதாப்பா? தப்புன்னு தெரியுதா? உட்கார். டேவிட், நீங்க சொல்லுங்க, 9 மணி ஆராதனை எத்தனை மணிக்கு வந்தீங்க? 9 மணி வந்தீங்க. குட். கைகளை தட்டி ஒரு உற்சாகப்படுத்துவோம். நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? கரெக்டா சொல்லணும். பரிசுத்த ஸ்தலம். சரிம்மா, எஸ்தர் சொல்லுங்கம்மா, எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க சர்ச்சுக்கு? 9:15. 9:15. இப்ப நீங்க சொல்லுங்க, இது பரிசுத்த நடையை காத்து பண்ணீங்களா இல்ல அசுத்த நடையா? கைகளை தட்டி அவங்களுக்கு உற்சாகப்படுத்து. அப்ப இந்த கண்பான தேவ தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தார் என்றால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆராதனை ஒழுங்குமுறைகள் அதை பயன்படுத்த வேண்டும். அதே போல ஆண்டவர் ஒரு மூப்பனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். ஒரு திருவிருந்து தட்டை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டா மட்டும் போதாது. ஆகவே சபையுடைய நோக்கம் என்ன? பிரதான ஆசாரி ஊழியக்காரர் கீழே இருக்கிறவர்கள் நீங்க எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? சபையுடைய நேரம் என்ன? சபையுடைய காரணம் என்ன? சபையுடைய ஒழுங்கு என்ன? நம்ம முதல்ல கடைபிடிச்சா என்ன தெரியுமா? எப்ப பால் பெருமாள் எப்போதும் 10 மணிக்கு வராருப்பா. பால் பெருமாள் குடும்பம் எப்போதும் 9:30 வந்துமா? அப்போ ஒரு மூப்பர் அவரே அப்படி வரும்போது நான் லேட்டா வரேன் அப்படின்னு நினைப்பாரா நினைக்க மாட்டாரு? சொல்லுங்க. ஒருத்தர் கூட கேட்டேன், ஏமா நான் சொல்லி அனுப்புறேன், சபையின் வேலையை வந்து நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஏப்பா, நாங்கெல்லாம் ஆதியில இருந்து சபையை கட்டினோம். ஒரு வாலிப பொண்ணு சொல்லுது என்ன பார்த்து, ஆதியில இருந்து சபையை கட்டினோம், இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லுது. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்ப மக்களுக்குள்ள என்ன இருக்குது? இவங்களை கேட்டா இவங்க வந்து என்ன தெரியுமா? நான் கேட்கல கூட என்ன சொல்றேன், நாங்கெல்லாம் வந்துக்கிறோம், நீங்க அவ்வளவு கத்து சொன்னீங்க, யாராவது வந்து சர்ச்சை வேலை செய்யறாங்களா பாத்தீங்களா அப்படின்னா நான் மட்டும் வந்துக்கிறேன் மூச்சுக்கு படுத்துறாங்க. அப்ப புதுசா வந்தவங்க இப்படி, பழசா இருக்கிறவங்க அப்படி. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ தேவாலயத்துக்கு போகும்போது நீ என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ, என்னைக்கு நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாயோ, முழு ரட்சிப்பை பெற்றாயோ, அன்று முதல் உன் நடையை காத்துக்கொள்ள வேண்டும். முந்தினவர்கள் முந்தினவர்களாக. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னாடி வந்தவங்க இருந்தாலும் இப்ப பின்னாடி வந்தவங்களும் எல்லாரும் நீ என்ன செய்யணும்? நீ உன் நடையை காத்துக்கொள்ள வேண்டும். கைகளை தட்டி கத்த நாமத்தை பயன்படுத்து. அப்ப 2 பேர் போய் ஜெபம் பண்றான். ஒருத்த போற என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் சரியா தசமா கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் சரியா காணி கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் செய்யறேன். யாரு? அதோ ஜெபம் பண்றேன் அவனை விட, அதோ ஜெபம் பண்றேன் அவனை விட, அதோ ஜெபம் பண்றேன் அவனை விட நான் காணி கொடுக்கிறேன், நான் தசமா கொடுக்கிறேன், நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு அந்த நபரை காமிச்சு 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 ஜெபம் பண்றான். ஆனா அவன் என்ன பண்றான்? போய் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கண்ணீரை காண்பவரே, என் கதவண்டு நிற்பவரே, என் கண்ணீரை கழிப்பாய் மாத்துகிறவரே, என் துக்கத்தை சந்தோஷமா மாத்துகிறவரே, உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. என்னுடைய தேவைகளை நான் கொடுக்கிறேன், என் தேவைகளை நீ சந்தியும். தேசத்தில் எவ்வளவு மக்கள் பசிப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆகாரத்தை கொடுங்க.
அவங்களெல்லாம் உம்முடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வர வேண்டும் அவன் ஜெபம் பண்றான். நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசமா கொடுக்கிறேன், நான் கண்ணு தூக்க மாட்டேன், நான் சபை வேலை செய்ய மாட்டேன், நான் இதோட போக வேண்டாம். அப்ப ஆண்டவர் இவனுடைய இந்த ஜெபத்தை கேட்டாரா, அவனுடைய ஜெபத்தை கேட்டாரா? யாருடைய ஜெபத்தை கேட்டார்? யாருடைய ஜெபத்தை? புரியலையா? ஆண்டவரே, என் கண்ணீரை கண்டவரே, என் துக்கத்தை கண்டவரே, என் பலவீனத்தை பலவீனமாக்குறவர், பலவானா மாத்தினவரே, என் துக்கத்தை சந்தோஷமா மாத்தினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரன் சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சானே, இவன் ஜெபத்தான் கேட்டாரு. நான் டேவிட்டை விட மேகநாதை விட நான் 500 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டேன், நான் பால் பெருமாளை விட நான் 500 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டேன், நான் ரூபனை விட 500 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டேன், நான் முனியாண்டியை விட நான் 500 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற ஆளு கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார், மேன்மேலும் அவர்களை உயர்த்த மாட்டார். அங்க என்ன வந்து விட்டது? பணப்பெருமை வந்ததுனால இனி உன் தொழில், உன் பிசினஸ், உன்னுடைய போக்கு வரத்துல கர்த்தருடைய கனிவான கவனம் உண்மையில் இருக்காது. யாரு மேல இருக்குன்னா, அந்த ஏழை தரித்திரன் கூப்பிட்டானே, ஆண்டவரே என் துக்கத்தை கண்டவரே, என் கண்ணீரை கண்டவரே, என் தேவைகளை சந்தித்தவரே, எனக்கு சுகத்தை கொடுத்தவரே, எனக்கு பலத்தை கொடுத்தவரே, பசுப்பட்டியை தீர்த்தவரே, அதோ பசுப்பட்டியா இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க தீர்ங்கப்பா, என்ன ரட்சித்தவரே, அந்த மக்கள் எல்லாம் ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா பத்தியா, அந்த கூக்குள் அந்த ஜெபத்தை கேட்டாங்க, ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப மக்களுக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா, இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இவர் பணக்காரர், இப்படி எல்லாம் கிடையாது. அருமை சகோதரர் ஐயா தருமன் ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா, நீங்க எவ்வளவு வருஷமா ஆண்டவருக்குள்ள சர்ச்சில் இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா சபைக்கு போயிருக்கிறீங்க? சத்தமா கர்ணா சொல்லுப்பா, எத்தனை வருஷமா? 10 வருஷமா. கைகளை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்த. உங்க வீட்டுல யாராவது நடந்துட்டாங்களா? யாரு? தம்பி பேர்ல பிரபாகரன். எத்தனை வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் ஆகுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 புள்ள, 1 பொண்ணு. அன்பு தகப்பன் தர்மன், தாயார் லலிதம்மா பெற்றெடுத்த பிள்ளைங்க 4 பேர் தானே? 4 பேர். இதுல 1 புள்ள செத்து போயிட்டாரு. எப்படி தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அந்த குடும்பத்தை ஒரு புழு பூச்சி இல்லாம இந்த குடும்பம் அடி நின்று, அவங்க பிறந்த கிராமத்துல இந்த குடும்பத்துக்கு ஞானசன் எடுத்தவர்கள் தான். ஆனால் இவர்களுக்கு சூனிய மாந்திரிகத்தை வைத்து ஒரு பிள்ளை தூக்கிட்டாங்க, உயிர் எடுத்துட்டாங்க. ஒரு பிள்ளை உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த குடும்பம் 10 ஆண்டு காலம் ஆலயத்துக்கு போய், இந்த 10 வருஷத்துல ஆலயத்துக்கு போயிருந்தோம், ஒரு உயிர் போயிடுச்சு. காரணம் என்ன? நம்ம மனமோட போக்கல, நம்ம இஷ்டம் போல. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசோலைகள் இல்லை. பட் யாருக்கு? யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு. கர்த்தர் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து நடக்க வேண்டும். அந்த வாக்கு தத்தங்களை மோசே பார்த்து, மோசே நீ நில்லு, உன் பாதரட்சை கழட்டி போடு, இது இந்த இடம் பரிசுத்தமான பூமின்னு சொன்னார். நம்ம என்ன செய்யறோம்? சில வேளையில சர்ச்சுக்கு வர மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம், ஒழுங்கா நடக்க மாட்டோம். இந்த சபை விசுவாசி தான். இந்த சபையினுடைய கோட்பாடுகள் என்ன? வேத சட்டம் என்று சொல்லுகிறது. அதன்படி நாம் நடக்க வேண்டும். அந்த வேத சட்டத்தின்படி, வேத திட்டத்தின்படி தேவன் சொல்லுகிறது செய்ய வேண்டும். ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைங்க படிக்கிற காலத்துல, சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிச்சு அந்த அப்பா அம்மா கிட்ட தான் கொண்டாந்து கொடுக்கும். அதுல ஒரு தசம பாகம் மாதிரி அந்த செலவு கொஞ்சம் மீதி கொண்டாந்து கொடுக்கும். ஆனா நம்ம வீடுகளுக்கு சம்பாதிக்கிற சம்பாதனைகளில ஒழுங்கா கத்துற தசமா கொடுக்கிறோமா? உங்களுடைய ஆவிக்குரிய சபையில ஒரு சந்தான் சொல்றது, அதை ஒழுங்கா கொடுக்கிறோமா? ஒரு ஊர்ல ஒரு இந்துக்கள் இருக்கிறான், அவன் ஒரு பிரிவை போடுறான், அந்த பிரிவை போட்டு அந்த கோயிலை கட்டுறான், அந்த பிரிவை போட்டு திருமணம் நடத்துறான். ஒரு சில குடும்பங்கள் தேர் இழுக்கத்தை நீ எடுத்துக்கிறான், சில பேர் அந்த வான வேடிக்கை எடுத்துக்கிறான், சில பேர் அந்த மோளம் அடிக்கிற பம்போட கட்டுக்கிறான்.
சில பேர் அந்த கச்சேரி எடுத்துக்கிறான், பாட்டு கச்சேரி. சில பேர் ஆடல பாடல் எடுக்கிறான், சில பேர் கரகாட்டம் எடுக்கிறான், சில பேர் ஒய்யாடம் எடுக்கிறான், என்னென்ன எடுக்கிறான், உதாரணமா செய்யறான். ஒரு விக்கிரகத்துக்கு இது தெய்வம் இல்லைன்னு நல்லா தெரியுது. பட் சினிமா கூத்து கும்மாள போட்டு அடிக்கிறான். எதுக்கு? அன்னைக்கு ஒரு ஜாலி. அப்ப அது தெய்வம் இல்லை, ஏதோ ஒரு ஜாலியா வருஷத்துல 2 நாள் 3 நாள் கொண்டாட்டம். ஆனா நீ நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனுள்ள காது இருக்குது, கண்ணு இருக்குது, வாய் இருக்குது, சரீரம் இருக்கு. அவரால் சுவாசிக்க முடியும், பேச முடியும். அவர் உயிருள்ள தெய்வம். அவர் மயிலுக்கு உயிர் தந்த தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். அப்பேற்பட்ட தெய்வத்துக்குள்ள வாழ்கிற இடம் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை, நம்முடைய பாதரட்சைகளை, நம்முடைய அழுக்கு மூட்டைகளை நம்ம அவுத்து போட வேண்டும். நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சூனியம் வச்சா வராது. ஏன் வராது? நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால்